Hi, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. Today we are going to discuss about a very interesting topic in English. Okay? So English வந்து நம்ம பேச பயப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம சில தப்பு விட்டு பேசுவோம். தவறுகள் இல்லாம நம்ம பேசுவோமா இல்லையா அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். So today we are going to discuss about 10 common grammar mistakes in English. Okay? So இது வந்து நார்மலா சின்ன grammar mistake தான். ஓகேவா? verb particular verb வந்துச்சு அப்படின்னா preposition யூஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம், யூஸ் பண்ண தேவையில்லாம இருக்கலாம். So verb அப்படின்னா என்னது? நம்ம வந்து ஒரு செயலை செய்யறோம், எந்த செயலை செஞ்சாலும் அதான் வந்து verb. ஓகே, நம்ம செய்யக்கூடிய செயல் தான் verb. ஓகே, so prepositions அப்படிங்கிறது so it's very small word. ஓகே, அதுக்கு பர்டிகுலரா எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது. பட் அந்த prepositionோட ஒரு நவுனோ அல்லது ஒரு verbo ஓகே, சோ ஒரு ஆப்ஜெக்ட்டோ சேரும் போது அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஓகே, சோ இதுதான் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 10 காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ். ஓகே, பர்టిక్యులர் verb வந்துச்சு அப்படினா ஒரு preposition யூஸ் பண்ணணுமா கூடாதா ஓகே அப்படிங்கறத பத்தி நான் டீடைலா உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, சோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோவை பாருங்க. ஓகே, so 10 common grammar mistakes. எதுக்காக வந்து நமக்கு prepositionல mistakes வருது? யாராவது think பண்ணி பாத்தீங்களா? So prepositionனா ஒண்ணுமே கிடையாது. in, on, at, okay, to, for, with, about. So இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்து we have some prepositions. Okay, so பொதுவா வந்து we are making mistakes in these prepositions while we are talking to someone in English. ஓகே, சோ இங்கிலீஷ்ல நம்ம பேசும்போது prepositionsலாம் அதிகமான மிஸ்டேக்ஸ் விடுவோம். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஓகே, சோ ஒன்னு வந்து தேவையில்லாத இடங்கள்ல நம்ம preposition போடுவோம். to, for, in, on இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடங்கள்ல prepositions போடுவோம். ஓகே, ஒரு சில இடங்கள்ல வந்து preposition தேவையே இருக்காது. ஓகே, அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம preposition போட்டிருப்போம். ஒரு சில இடங்கள்ல preposition தேவைப்படும், அங்க வந்து நம்ம preposition போட்டிருக்க மாட்டோம். ஓகே, அல்லது இன்கரெக்டா வந்து prepositions நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஓகே, சோ இத வந்து நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து I have written 5 sentences. ஓகே, சோ இந்த 5 sentencesல வந்து prepositions some sentencesக்கு தேவைப்படலாம், ஒரு சில இதுக்கு தேவைப்படாம இருக்கலாம். ஓகே, ஒரு சில இதுல தப்பாவும் இருக்கலாம். ஓகே, just we have to correct it. ஓகே, so the first sentence, we are waiting his email. ஓகே, so ஒரு சென்டென்ஸ வந்து நம்ம ரீட் பண்றோம் அப்படின்னா you have to know the meaning of that sentence. ஓகே, அதோட மீனிங் நமக்கு தெரியணும். இங்க வாசிச்சு பாருங்க, ஒவ்வொன்னா போகலாம். we are waiting அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். his email அப்படின்னா அவருடைய இமெயில். இமெயில்னா என்னது? மெயில் அனுப்புவோம்ல, அதுதான் இமெயில். ஓகே, எலக்ட்ரானிக் மெயில். ஓகே, சோ இதுல என்ன மிஸ்டேக்? இதுல வந்து prepositions இருக்கா இல்லையா அத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சென்டென்ஸ்ல preposition இருக்கா இல்லையா? சோ இதுல வந்து prepositions இல்ல. ஓகே, இத வாசிச்சு பாருங்களேன், சென்டென்ஸ் வந்து ஒரு முழுமை அடைஞ்சிருக்கா அப்படின்னு வாசிச்சு பாருங்க. we are waiting his email. okay, so it doesn't have the proper meaning without preposition. okay, preposition இல்லாம இதுக்கு ஒரு சரியான மீனிங்கே இல்ல. இதுக்கு என்ன preposition வரும் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கலாம். so we are waiting for his email. okay, so for அப்படினா காக அப்படின அர்த்தம் தமிழ்ல. okay, so his email அப்படினா அவருடைய இமெயில், ஃபார்னா காக, அவருடைய இமெயிலுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். சோ இங்க வந்து ஃபார் மிஸ்ஸிங். இப்போ வாசிச்சு பாருங்க, we are waiting for his email. இந்த இடத்துல இமெயில் பதிலா எதுனால இருக்கலாம்? we are waiting for செந்தில், we are waiting for you, உனக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். ஓகே, we are waiting for our friend, எங்க நண்பர்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். ஓகே, so we are waiting for his phone call, அவரோட phone callக்காக காத்துட்டு இருக்கோம். so waiting அப்படின்னு சொல்லிட்டு ஒரு verb வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்புறம் வந்து நீங்க for வந்து காமனா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். so you have to know about it. நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ரீட் பண்ணி பாருங்க. say after me, we are waiting for his email. okay, next sentence, I called to my friend. okay, I called அப்படின்னா நான் கால் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். okay, நான் கால் பண்ணேன் to my friend. okay, இங்க to அப்படிங்கக்கூடிய preposition யூஸ் பண்ணிருக்கோம். சோ நல்லா திங்க் பண்ணுங்க, இது கரெக்ட்டா தப்பா? ஓகே, கரெக்ட்டாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம், you have to decide it. ஓகே, திரும்ப ரெண்டு தடவை ரீட் பண்ணி பாருங்க. I called to my friend. I called to my friend. okay, something wrong in this sentence, right? so இங்க வந்து you should not use the preposition to. to வந்து நம்ம யூஸ் பண்ண கூடாது.
I called my friend. அவ்வளவுதான். நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு I called my friend. நீங்க யாருக்காவது கால் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்து to வந்து சேர்த்து சொல்லக்கூடாது. ஓகே, I called my friend. I called you. நான் உனக்கு கால் பண்ணேன். I called செந்தில். நான் செந்தில் கால் பண்ணேன். I called சீதா. நான் சீதாவுக்கு கால் பண்ணேன். ஓகே ஓகே, I called him. நான் அவனுக்கு கால் பண்ணேன். I called her. நான் வந்து அவளுக்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து to அப்படிங்கிற preposition வந்து தேவை கிடையாது. You should not use the preposition to while you are using the verb called. Okay, called அப்படிங்கக்கூடிய verb வந்துச்சு அப்படின்னா you should not use any kind of preposition after that. Okay, so the next sentence, already I talked about this sentence. நான் ஏற்கனவே இத பத்தி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். Okay, he is listening the music. Okay, so what does it mean? இதுக்கு அர்த்தம் என்ன? He is listening அப்படின்னா அவன் கேட்டுட்டு இருக்கான். The music அப்படின்னா பாட்டு. Okay, so இங்க வந்து எந்த prepositionும் இல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? இது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. Then what's wrong with this sentence? Can anyone find it? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. So he is listening. Listening அப்படிங்கக்கூடிய verb வந்துச்சுன்னா you have to use the preposition to after that. Okay, read it. He is listening to the music. Okay, so listening அப்படின ஒரு verb வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்புறமா வந்து நீங்க to அப்படிங்கற preposition யூஸ் பண்ணனும். Okay, இதுக்கு அப்புறம் music வருது, music இல்லாம போகுது, அதுக்கு பதிலா வேற எதுனாலும் வரலாம். For example, he is listening to the music, he is listening to the teacher, he is listening to the lecture. Okay, he is listening to you, he is listening to செந்தில். Okay, ஏதாவது பர்టిక్యులர் விஷயத்தை நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க அப்படினா you have to use the preposition to. மெயினா வந்து listening அப்படிங்கற அந்த verb வந்துச்சு. listeningனா என்னது? கேக்குறது. Okay, கவனமா ஒரு விஷயத்தை கவனிக்கிறது. Okay, so listening வந்துச்சு அப்படினா நீங்க வந்து கண்டிப்பா to யூஸ் பண்ணனும். don't forget it. Okay, so இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கிலீஷ்ல வந்து so these are the common things in English. Okay, you have to follow. அது ஏன் அப்படினு கேட்டிங்கனா some expectation, I mean என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல வந்து காமனா இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணனும்னு சொல்லிட்டு ரூல் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? then we have to follow it. Okay, right. so the next one, I went அப்படினா நான் போனேன் அப்படின அர்த்தம். in bus அப்படினா நான் பஸ்ல போனேன் அப்படின அர்த்தம். what's wrong with this sentence? I went in bus கரெக்ட்டா தான் இருக்கு. then what's wrong? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பஸ்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, ஓகே, பிளேன்ல போனாலும் சரி, வாட் எவர், எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகே, எந்த டிரான்ஸ்போர்ட் வந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் இதுல போனேன் அதுல வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க by அப்படிங்கிற preposition தான் யூஸ் பண்ணணும் instead of using in. ஓகே, don't use in for transportations. ஓகே, இங்க பாருங்க, I went by bus, நான் பஸ்ல போனேன். I went by car, நான் கார்ல போனேன். Okay, I went by motorbike, நான் வந்து மோட்டார் பைக்ல போனேன். I went by cycle, நான் வந்து சைக்கிள்ல போனேன். I went by plane, okay, நான் வந்து பிளேன்ல போனேன். ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பஸ் கார் எதுலனாலும் போயிட்டு போங்க, பட் நீங்க நடந்து போறீங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? Can anyone say the answer? நான் நடந்து போனேன் அப்படின்னு சொல்லணும். So how will you say that in English? Can you say I went by foot, walk? எப்படி சொல்லலாம்? You have to say I went on foot. On foot. Okay, I went on foot. நான் நடந்து போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு கரெக்ட்டா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு பாருங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, I went on foot. ஓகே, நான் நடந்து போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு. அது தவிர எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்தாலும் நீங்க வந்து by தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், அதை வந்து இதோட வந்து குழப்பிக்க கூடாது. நான் வந்து in on சொல்லி கொடுத்திருந்தேன், அது வேற. அது நான் பஸ்ல இருக்கேன், நான் கார்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நீங்க in on யூஸ் பண்ணணும். இது வந்து நான் பஸ்ல வந்தேன், பஸ்ல போனேன். ஓகே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு you are traveling. ஓகே, சோ அதுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட், அதுக்கு முன்னாடி எந்த கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து by தான் யூஸ் பண்ணணும். ஓகே, fifth sentence, did you contact to the manager? Did you contact அப்படின்னா நீ கான்டாக்ட் பண்ணியா, நீ கான்டாக்ட் பண்ணியா to the manager, நீ வந்து மேனேஜரை கான்டாக்ட் பண்ணியா அப்படின்னு கேட்கணும்.
So what's wrong with this sentence? What's wrong in this? Did you contact? இது கரெக்ட் தான். நீ கான்டாக்ட் பண்ணியா? டிட் என்னது past tense இல்லையா? நீ கான்டாக்ட் பண்ணியா to the manager? மேனேஜருக்கு நீ கான்டாக்ட் பண்ணியா? So what's wrong? Here I have used the preposition to. To நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். Is this correct? No, it's wrong. You should not use the preposition here. Okay? Did you contact the manager? Okay, contact, நீ இவனை கான்டாக்ட் பண்ணியா, அவங்கள கான்டாக்ட் பண்ணியா, யாரை கான்டாக்ட் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறமா வந்து எந்த ப்ரிப்போசிஷன் வேண்டாம், டைரக்டா அந்த பர்சனே போட்டுடலாம். ஓகே, did you contact the manager? Did you contact செந்தில்? Did you contact him? நீ வந்து அவனை கான்டாக்ட் பண்ணியா? Did you contact her? நீ அவளை கான்டாக்ட் பண்ணியா? Did you contact சீதா? நீ சீதாவை கான்டாக்ட் பண்ணியா? Did you contact the team leader? நீ வந்து டீம் லீடரை கான்டாக்ட் பண்ணியா? Whatever. Okay, so contact அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து you should not use any kind of preposition after the verb contact. Okay, அதுக்கப்புறம் டைரக்டா நீங்க வந்து யாரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறது டைரக்டா நீங்க வந்து அந்த பர்சனே போட்டுடலாம். Okay, okay, say it after me. Did you contact the manager? Okay, so இப்போ வந்து நான் வாசிக்கிறேன், அப்படி என் கூட சேர்ந்து நீங்க வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்து ரீடிங் பிராக்டிஸ் கொடுக்கும் போதுதான் அது வந்து தப்பு இல்லாம வரும். preposition வருமா வராதா அப்படின்னு யோசிச்சு ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட்? ஓகே, லெட்ஸ் பிராக்டிஸ். We are waiting for his email. Say it after me. Good. I called my friend. He is listening to the music. I went by bus. I went on foot. Did you contact the manager? Did you contact the manager? Your voice tone is very important when you are asking the questions to someone. Okay, இது வந்து கேள்வி வாக்கியம், அதனால வந்து உங்களோட வாய்ஸ் டோன் வந்து கொஞ்சம் அந்த கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, did you contact the manager? Did you contact the manager? Right? Very good. நல்லா பிராக்டிஸ் பண்ணோம். சோ இதுக்கு அப்புறமா ஒரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுல வந்து என்னென்ன தவறுகள் இருக்கு, prepositions வருமா வராதா, இல்ல prepositions தப்பா யூஸ் பண்ணிருக்கமா அப்படிங்கறத நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இது வந்து அதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். You have to find out the errors in these 5 sentences. Okay, so you have to find it by yourself. So I will help you. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, ஸோ நான் வந்து ஒவ்வொரு லைனா நம்ம வந்து ரீட் பண்ணி அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு சில இதுல வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் வர வேண்டியது இருக்கும், ஆனா நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஒரு சில இதுல வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் தேவையே பட்டிருக்காது, நம்ம ப்ரிப்போசிஷன் போட்டிருப்போம். ஒரு சில இதுல வந்து இன்கரெக்டா நம்ம வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஓகே, அதுக்கு பதிலா வேற ப்ரிப்போசிஷன் வர வேண்டியது இருக்கும். ஓகே, யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். ஓகே, டிட் ஹி டெல் டு யூ சம்திங்? டிட் ஹி டெல் அப்படின்னா நீ அவங்கிட்ட சொன்னியா, ஐ மீன் நீ சொன்னியா அப்படின்னு அர்த்தம். நீ சொன்னாயா? to you something. Okay, அவன் வந்து உன்கிட்ட ஏதாவது சொன்னானா, இதான் இதுக்கு வந்து அர்த்தம். ஓகே, did he tell to you something? ஓகே, அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா, ரைட்? ஓகே, சோ இதுல என்ன மிஸ்டேக்? what's the mistake in this sentence? ஓகே, இதுல என்ன வரும், என்ன மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா to வராது, toங்கிற preposition வராது. ஓகே, did he tell you something? அவன் உனக்கு ஏதாவது சொன்னானா, இல்ல அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேக்குறதுக்கு did he tell you something, அவ்வளவுதான். ரைட்? did he tell you something? அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா, tell அப்படிங்கக்கூடிய verb வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த preposition யூஸ் பண்ணக்கூடாது. tell அப்புறம் tellோட past tense வந்து told. ஓகே, இந்த மாதிரி எது வந்தாலும் சரி நீங்க அதுக்கப்புறமா வந்து எந்த preposition யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்? did he tell you something? அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு தான் வரும். இங்க to வந்து நம்ம unnecessary யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், I will arrive. I will arrive அப்படின்னா நான் வந்து சேருவேன். to London அப்படின்னா லண்டனுக்கு. tomorrow நாளைக்கு. So what's wrong with this sentence? What's wrong in this? Okay, I will arrive, நான் வந்து சேருவேன். to London வராது. Okay, I will arrive in London. Okay, I will arrive in London tomorrow. நான் லண்டன்ல வந்து சேருவேன், லண்டனுக்கு வந்து சேருவேன். to இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, so I will arrive in London tomorrow. நான் வந்து லண்டன்ல நாளைக்கு வந்து சேருவேன். எந்த ஒரு
city name, okay, or continent or country, okay, எந்த நாடுகள், அதுக்கப்புறம் வந்து சிட்டியோட நேம், சென்னை அந்த மாதிரி சிட்டியோட நேம், அப்புறம் வந்து கண்டங்கள்னு சொல்லுவாங்கல்ல, கான்டினென்ட்ஸ், ஓகே. ஸோ அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க இன் தான் யூஸ் பண்ணணும். மெயினா arrive அப்படிங்கக்கூடிய verb வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து காமனான ஒரு விஷயம். இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, நான் அதையே வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து உங்களை வந்து காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்ணலாம், ஒரு கஃபே ஷாப்ல வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்க. ஓகே, நீங்க வந்து அந்த காஃபி ஷாப்க்கு வந்து சேர்ந்துட்டீங்க. ஓகே, அப்ப நீங்க அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இங்க பாருங்க, I arrived. Okay, I arrived to cafe shop. Okay, how will you say that in English? Is this correct? I arrived to the coffee shop. I arrived to coffee shop. இது கரெக்டா தப்பா? ஓகே, நீங்க தான் சொன்னீங்க arrived ன்னு verb வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து to யூஸ் பண்ணக்கூடாது, in யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. in கரெக்டா தப்பா? Incorrect. Okay, so you have to use the preposition at here. Okay, ஏன் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒரு பாயிண்ட், ஓகே, சிட்டியோட நேம் அப்புறம் நாடுகள் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு இன் யூஸ் பண்ணலாம். அரைவ் அப்படிங்கிற வேர்ப் வந்தா இன் யூஸ் பண்ணலாம். இதே இது பர்டிகுலரா காஃபி ஷாப், ஆஃபீஸ், அப்புறம் வந்து ஸ்கூல், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இடங்கள். ஓகே, ஒரு பெரிய சிட்டில இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிளேசஸ். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து இன் ஆன் அட் ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ அரைவ்ட் அட் த காஃபி ஷாப் ஆர் காஃபே ஷாப். ஓகே, ஸோ ஐ அரைவ்ட் அட் த ஆஃபீஸ், நான் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துட்டேன். ஓகே, ஐ அரைவ்ட் அட் த ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேசஸ்க்கு வந்து எக்ஸாக்ட் லொகேஷன்ஸ்க்கு யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரிபோசிஷன்ஸ் அட் ஹியர். ஓகே, டோன்ட் யூஸ் இன் ஹியர். ஓகே, தெரிஞ்சிட்டீங்களா? ரைட். So the next one, I answered to their question. What's wrong in this sentence? I answered to their question. I answered அப்படின்னா நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம். Answered past tense. ஓகே, நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். To their question. Their question அப்படின்னா அவர்களுடைய கேள்விக்கு. ஓகே, to their question அவர்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம். What's wrong? பார்க்கும்போது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. Then what's wrong with the sentence? Okay, here you should not use the preposition to here. Okay, I answered their question. அவ்வளவுதான். I answered their question. அவங்களோட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு answered அப்படிங்கிற verb வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க to யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, I answered you, நான் உனக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். I answered him, நான் அவனுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். I answered செந்தில், நான் செந்திலுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, you should not use the preposition to here. Right? Next one, we discussed about the project. Okay, we discussed about the project. We discussed அப்படின்னா நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். about the project அப்படின்னா ப்ராஜெக்ட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அதான் இதோட அர்த்தம். ஓகே, சோ இதுல எது தப்பு? நீங்க வந்து about அப்படிங்கக்கூடிய அந்த preposition யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? So then what's wrong in this sentence? Okay, so இங்க வந்து you should not use about here. Okay, we discussed the project, அவ்வளவுதான். We discussed the project. We discussed the idea. ஓகே, நாங்க அந்த ஐடியா, இந்த யோசனையை பத்தி நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, சோ டிஸ்கஸ் அப்படிங்கக்கூடிய அந்த verb வந்துச்சுன்னா நீங்க about யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, we discussed the project, we discussed the idea, right? சோ இந்த மாதிரி சொன்னா போதும், ரைட்? Say after me, எனக்கு பின்னாடி சொல்லுங்க. We discussed the project. We discussed the project. Okay, the last one, the familiar sentence. Okay, already I told you a lot of times about this. Okay, I am in the bus. What's wrong? ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க, கமெண்ட்ல எல்லாம் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. So I am in the bus, in வராது, on தான் வரும். ஓகே, அது ஏன் அப்படின்னு நமக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். I am on the bus. ஓகே, சோ நான் பஸ்ல இருக்கேன், இது வேற. இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அது வந்து நான் பஸ்ல போனேன்னு அர்த்தம். இது வந்து என்னது, பஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு I am on the bus அப்படின்னு தான் சொல்லணும், இன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பஸ்ஸுக்குள்ள உங்களால எந்திரிச்சு நிக்க முடியும், எந்திரிச்சுன்னா உங்களோட தலை வந்து தட்டாது. அட் த சேம் டைம் யூ கேன் வாக் அரவுண்ட் இட், உங்க பஸ்ஸை சுத்தி உங்க பஸ்ஸுக்குள்ள உங்களால நடக்க முடியும், ரைட்? சோ இந்த மாதிரி ஒரு வாகனத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் த பஸ், ஆன் த ட்ரெயின், ஓகே, ஆன் த பிளேன். ட்ரெயினுக்குள்ளே உங்களால எந்திரிச்சு நிக்க முடியும், நடக்க முடியும். பட் இதே இது கார்ல உங்களால எந்திரிச்சு நிக்க முடியுமா? எந்திரிச்சுன்னா தலை தட்டும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு வாகனத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க இன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ ஆம் இன் த கார்,
I am in the taxi. Okay, I told you a lot of times because this sentence is very important sentence. ஏன்னா வந்து frequent நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணக்கூடிய sentence. Okay, right. நான் ஒரு தடவை எல்லாத்தையும் ரீட் பண்றேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணிட்டே வாங்க. Okay, did he tell you something? Did he tell you something? Okay, எப்படி கேக்குறேன்னு பாருங்க. Okay, உங்க வாய்ஸ் டோன், வாசிக்கிற விதம் எல்லாமே important. Okay, even expression. Okay, did he tell you something? அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? I will arrive in London tomorrow. I will arrive in London tomorrow. I answered their question. I answered their question. We discussed the project. We discussed the project. I am on the bus. I am on the bus. Okay. I arrived at cafe shop. I arrived at the cafe shop. Okay, நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? So these are the 10 common errors, then 10 common mistakes we are making it frequently. Okay, so இதுக்கப்புறமா வந்து இந்த தப்பை நீங்க பண்ணவே மாட்டீங்க, right? I hope you will never do this mistake again while you are talking in English. Okay, so இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 5 sentences நான் எழுதி போட போறேன். நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து நான் எழுதி போட போறேன். You have to find the errors. அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லணும், right? Okay, friends, I have written 5 sentences here. You have to find out the errors in these 5 sentences. Okay, so இதுல வந்து என்னென்ன errors இருக்கு, என்னென்ன mistakes இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். Guys, நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து prepositions பொறுத்தவரையில நம்ம விடக்கூடிய mistakes என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத இடத்துல prepositions போடுவோம், preposition போட வேண்டிய இடத்துல போட்டிருக்க மாட்டோம், இல்ல இன்கரெக்டா preposition யூஸ் பண்ணிருப்போம், தப்பான preposition பயன்படுத்தியிருப்போம். ஓகே, சோ இந்த மூணு மிஸ்டேக்ஸ் தான் நம்ம விடுவோம் இங்கிலீஷ்ல பேசும்போது prepositionsல. ஓகே, நீங்க வந்து யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகே, நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து தான் கேட்டிருக்கேன். I called to you. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எல்லாரும் ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லணும், கடைசி உங்களோட மார்க்ஸையும் சொல்லணும். யாரெல்லாம் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ the first one, I called to you. I called நான் கால் பண்ணேன், to you அப்படினா உனக்கு. Then what's wrong? I called you, அவ்வளவுதான். called அப்படின்னு வந்துச்சுன்னா, call அப்படிங்கக்கூடிய verb வந்துச்சுன்னா to யூஸ் பண்ணக்கூடாது. You should not use any preposition after the verb call. Okay, so I called you, நான் உனக்கு கால் பண்ணேன், right? So இதே மாதிரி தான் I called him, I called Sendil, I called Ramu, I called her, I called them, whatever. Okay, next one, I went in the train. Okay, I went அப்படின்னா நான் போனேன், in train நான் ட்ரெயின்ல போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், எந்த டிரான்ஸ்போர்ட் வந்தாலும் நான் இதுல போனேன் அதுல போனேன்னு சொல்றதுக்கு நீங்க by தான் யூஸ் பண்ணணும், in யூஸ் பண்ண கூடாது. Okay, so read it. I went by train. Okay, I went by train. Okay, next one, I answered to his question. I answered அப்படின்னா நான் பதில் சொன்னேன், ஆன்சர் பண்ணேன், to his question. His question, hisனா அவனுடைய, questionனா கேள்வி. ஓகே, அவனோட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, I answered to his question. இதுல என்ன தப்பு இருக்கு? Here I have written the preposition to here, but you should not use to. Okay, இங்க வந்து யூஸ் பண்ண கூடாது because answered னு வரும்போது to தேவையில்ல. Okay, not necessary. Okay, so I answered his question. That is the correct sentence. Okay, say it after me. I answered his question. Right? Next, I am listening the song. I am listening the song னா நான் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? Here I haven't written any preposition here. I haven't used any preposition here. But நீங்க வந்து preposition யூஸ் பண்ணணும். Okay, எந்த preposition வரும்? Listening அப்படிங்கக்கூடிய verb, listen அப்படிங்கக்கூடிய verb வந்துட்டாலே அதுக்கப்புறமா வந்து நீங்க to அப்படிங்கிற அந்த preposition யூஸ் பண்ண வேண்டும். Okay, read it. I am listening to the song. Okay, I am listening to the song. நான் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். The last one, did you contact to him? Did you contact அப்படின்னா நீ தொடர்பு கொண்டாயா அல்லது நீ கான்டாக்ட் பண்ணியா? To him, அவனுக்கு நீ கான்டாக்ட் பண்ணியா இல்ல அவனை நீ கான்டாக்ட் பண்ணியா அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த கேள்வி கரெக்டா? Did you contact to him கரெக்டா தப்பா? Okay, so this sentence is incorrect. Okay, so கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா did you contact him, அவ்வளவுதான், to வராது. contact அப்படின்னு verb வந்தா இதுக்கப்புறம் to தேவையில்லை. Did you contact him? நீ அவனை கான்டாக்ட் பண்ணியா? Did you contact her? நீ அவளை கான்டாக்ட் பண்ணியா?
did you contact them நீ அவர்களை காண்டாக்ட் பண்ணியா, did you contact செந்தில் நீ வந்து செந்தில காண்டாக்ட் பண்ணியா, அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, சோ இத நான் திரும்ப வாசிக்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. So I called you, I went by train, I answered his question, I am listening to the song, did you contact him? That's it. Okay, யாரெல்லாம் 5 out of 5 எடுத்தீங்க? ஓகே, உங்களோட மார்க்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, கரெக்டான மார்க் கமெண்ட்ல சொல்லுங்க. So you have to practice it. Okay, இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் சொல்லி கொடுத்திருக்கோம், இந்த வெர்ப்லாம் வந்தா preposition வருமா, preposition வராதா அப்படிங்கறத you have to decide it. Okay, so இதெல்லாம் வந்து பாக்கும்போது கொஞ்சம் advanced மாதிரி இருக்கலாம், because we already learned the basic things in English. Also this is somewhat advanced level. Okay, but you have to practice it on daily basis. Okay, definitely it will be very helpful to improve your communication skills. Okay, communication skills வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பயம் போகணும். உங்களுக்கு இருக்கிற பயம் போகணும் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்ம பேசுறோம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வரணும். For that these things are very important things. Okay, நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகே, சோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் உங்க ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்னு. ரைட், இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்வொர்க். ஓகே, சோ we are waiting you, we are waiting you. ஓகே, இதுல வந்து ஒரு சின்ன வேர்ட் மிஸ் ஆகுது, அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. நாங்க உனக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதா இதோட அர்த்தம். சோ இதுல என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கறது நீங்க தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களோட ஆன்சரை வந்து கரெக்டா கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம இங்கிலீஷ் பேச ஆசை சேனல்ல போட்டிருந்தோம். இதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸும் அவைலபிளா இருக்கும், அதையும் ஃபுல்லா பாத்துருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பேசிக் லெவல். ஓகே, பேசிக் லெவலும் இருக்கு, அதுல இன்டர்மீடியட் லெவலும் இருக்கு. ஓகே, அது ரெண்டையுமே பாருங்க. 2 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். ஓகேவா, பிளேலிஸ்ட் நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பேசிக் லெவலும் இருக்கும், இன்டர்மீடியட் லெவலும் இருக்கும். ஸோ மொத்தம் 60 வீடியோஸ் இருக்கும், அதையும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.